வணக்கம் வணக்கம், வெல்கம் டு சாண்டிட் பீட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 7 மலை தாண்டி மலை மேலே ஏறி ஸ்னோ பெய்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ பார்த்தோம்னா ஒரு 6000 அடி உயரத்தில் மலையில் இருக்கோம். ரன்னிங் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜை தாண்டி மேலே இன்னும் ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1000 அடி மேலே போக போகிறோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸ்னோ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாள் நைட் வந்து ஸ்னோ விழுந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது ஸ்கை. ஸோ சூப்பரான ட்ரைவ், அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த 2 பக்கம் மரங்கள் நடுவில் வெள்ளை ரோட்டில் போகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டியூபிங் அப்படின்வாங்க. நம்ம கார் டயர் டியூப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு மேலே போய் மேலேருந்து சொயின்னு சறுக்கி வரணும். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய லைன் நிற்கிது. அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வேணாம், இந்த கோவிட் டைமில் தேவையில்லாமல் அதெல்லாம் போய் எதையாவது இழுத்துட்டு வந்துட்டோம்னா மைக்ரான் போய் மைக்ரான் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் வேண்டாம் சொல்லி அப்படியே வண்டியை இன்னும் விட்டோம். இது மாதிரி இந்த மலையில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது இன்னொரு இடத்துக்கு வந்தோம், ஸ்னோ வேலி அப்படின்னு இது பேர். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டியான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த ட்ராமில் வந்து மேலே கூட்டிகிட்டு போவாங்க, போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். ட்ராமில் போயிட்டு வர்றது அது ஒன்று. இன்னொன்று வந்து ஸ்லெட்டிங் மாதிரி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக்கில் ஸ்லெட் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் மேலேருந்து வரலாம். ஸ்னோ போர்டிங் உண்டு. இதுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். பார்த்திங்கன்னா அழகாக சறுக்கிட்டு வராங்க பாருங்கள். அந்த பாண்டு மாதிரி இருக்கும், நீளமாக பிளாஸ்டிக்கில் இருக்கும், அதில் வச்சு சறுக்கிட்டு வருவாங்க. இதில் சும்மா மேலே வரைக்கும் போயிட்டு வர்றது ஒரு ஃபன் ரைடு. இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைன் இருந்துச்சு, செம்ம கூட்டம். நம்ம கூட்டத்தெலாம் போவேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம அழகாக இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று உண்டு. அங்கே வந்து நல்லா ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடல. ஆனால் ரெஸ்டாரண்ட் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் கூட்டத்தில் போகாமல் அப்படியே கொஞ்சம் ஒதுக்குப்புறமாகவே இருந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேடிக்கை பார்த்து சரி போகலாம் அப்படின்னு பார்த்தா செம்ம கூட்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன் பார்த்திங்களா, நம்ம ஜனங்க வேறு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்களா, ஆக்டிவிட்டீஸே இல்லை பார்த்திங்களா. அதனால் இது திறந்தவுடனே அவ்வளோ கூட்டமும், அது இல்லாமல் லாங் வீக்கெண்டு. ஸோ பார்த்தோம்னா இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மலை மேலே அவ்வளோ ஸ்னோ சூப்பராக நீங்கள் பார்ப்பீங்க. நான் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. மாஸ்க் போடுறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சுன்னா, மூஞ்சை கவர் பண்ண சில்லுன்னு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ மாஸ்க் போடுறதுல இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த இடத்த முடிச்சுட்டு இன்னும் மேலே வந்து நம்ம பயணம் தொடர்ந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து ஸ்னோ விழ ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக விழுது இல்லையா, அது அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க ஸ்க்ரீனில் அப்படியே கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ அப்படின்னு சொல்ல முடியாது, இதுக்கு பேர் வந்து ஃப்ளரீஸ் அப்படின்வாங்க. ஃப்ளரீஸ்னால் வந்து மழைக்கும் ஸ்னோக்கும் நடுவில் உள்ளது, அதான் ஃப்ளரீஸ் அப்படின்வாங்க. இது கொஞ்சம் மழை மாதிரி இல்லாமல் ஸ்னோ மாதிரி இல்லாமல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. நமக்கு அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதோ ஒன்று வந்து கை மாதிரி கருப்பு கலரில் வந்து போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரோட வைப்பர் போடாமல் போக முடியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரைவில் போகிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ தான் மேலே வந்து மத்தியானம் போல் ஆகிட்டு, அதனால பார்த்திங்கன்னா ஸ்னோ நல்லாவே விழ ஆரம்பிச்சு. ஏன்னா டெம்பரேச்சரும் இன்னும் கூலாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 3000 அடிக்கு மேலே ஸ்னோ விழும், 5000 அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்னோ விழும். ஸோ சூப்பராக விழ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கீழே பார்த்தா அவ்வளோ இல்லை, இப்போ மேலே வர பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்னோ பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஸ்னோன்றதை விட இது வந்து ஃப்ளரீஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா பனி அலை அப்படின்றது தான் தமிழில் அதுக்கு மீனிங். அது பார்த்திங்கன்னா அப்படியே காற்றுல வந்து இது கொஞ்சம் கீழே தரையில் பட்டவுடனே அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸ்னோ வந்து ஸ்டார் மாதிரி விழும், ரொம்ப லைட்டாக இருக்கும். இது வந்து ஸ்னோவை விட கொஞ்சம் அடர்த்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட்டுச்சுன்னா வந்து ரொம்ப அக்குமுலேட் ஆகலை. நீங்கள் ஸ்னோ மேலே விழுந்துச்சுன்னா அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும். நம்ம கார்லேயோ இல்லை தரையிலையோ பட்டுச்சுன்னா மெல்ட் ஆகிடுது. அதனால தான் தரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக இல்லை, தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இங்கே இறங்கி நம்மளும் ரோடு சைடில் அப்படி வண்டியை ஓரம் கட்டிட்டு இதை கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணோம். இறங்கி இதில் நினைக்குது அப்படியே என்மேல் விழுந்த பனி அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் பார்ப்பீங்க அப்படி விழுந்துக்கிட்டே இருக்குது. என் கையில் பாருங்கள் குட்டி குட்டியாக விழுது. இது ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வந்து இன்னும் லைட்டாக ஸ்டாராகவே இருக்கும். அழகாக ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு சைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேருந்து அடிக்குது, ஒரு சைடாக விழும் அப்படிங்களா, இப்படி வருது அப்படி வருது, தாறுமாறு தக்காளி சோறுன்னு விழுது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று விழுது, இப்படி ஒன்று, எல்லா பக்கமும் அடிக்குது. இன்னும் மேலே போக போக பார்த்திங்கன்னா நமக்கு கிளைமேட் வந்து
ரொம்பவே சின்னன்னு ஆகிட்டு ரோட விசிபிலிட்டி பாருங்களேன், சுத்தமாக எதிர்க்க வர கார் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு புட் ஐபீம் போட்டுட்டு தான் போகணும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெதுவாக போனாங்க. நான் உங்களுக்கு வந்து இதில் வீடியோவில் வந்து கொஞ்சம் வேகமாகவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப மெதுவாக காமிச்சா ரொம்ப நேரம் போகும். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருந்தோம். அழகாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம பாட்டை வேற கேட்டு, இதில் என்ன பிரச்சனைனா மேலே வந்துட்டு ஃபோன் சிக்னல்லாம் விழாது, நின்று போச்சு எல்லாமே. ஃபோன் சிக்னல் கிடையாது எல்லா இடத்துலையும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம், வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ நான் இந்த வில்லேஜ் வந்து எப்படி இருக்கும், இந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த மலை பயணம், பனி, புயலில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வில்லேஜ், அங்கே ஒரு லேக் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4-4:15 மேலே இருக்கும். இறங்க ஆரம்பித்தோம். நம்ம வரும்போது இவ்வளோ பனி இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பனி. ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே சுற்றும் போதே நல்லா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சூப்பராக பனி பெஞ்சிட்டு, நான் வரும்போது எவ்வளோ கருப்பாக இருந்த ரோடு இப்போ வெள்ளையாயிடுச்சு. இந்த மாதிரி வெள்ளையாக அப்படி போகிறது என்ன சொல்கிறது, ஒரு தேவலோகத்தில் பயணிக்கிற மாதிரி தான். தேவலோகம் எப்படி இருக்குன்னு தெரில, சொல்ல கேட்டு அப்படி வெள்ளையாக ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்படி என்னமோ ஒரு இதில் போகிற மாதிரி இருக்குது, அப்படியே மிதந்துட்டே போகிற ஒரு ஃபீலிங். சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்படி தான் இருக்கும் ஸ்னோவில் போகிறது. நமக்கு வந்து இது வெக்கேஷன், பட் இங்கேயே வாழ்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த சிட்டிலலாம் இருக்கவங்கலாம் வந்து டெய்லி போவாங்க. அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமான்னா தெரியல. நமக்கு என்ஜாய் பண்ணுறோம், அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யாரையாவது கேட்கணும். டெய்லி அவங்களுக்குமே அது பிடிக்கும். ஸோ அப்படி அழகாக நல்ல ஃப்ளரீஸ் என்னென்னமோ அப்படி விழ ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பராக இருந்தது. ஸ்னோ பார்க்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நமக்கு. யூஸ்வலாக நாங்கள் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் வரும், அவ்வளோ இல்லை. இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக விழவே அவ்வளோ வெள்ளை வெள்ளையல்னு அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு ஈவினிங் ஆக. ஏன்னா யூஸ்வலாக நைட்டில் வந்து டெம்பரேச்சர் ரொம்பவே ட்ராப் ஆகும். இப்போ இங்கே வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு -7-8 அவ்வளோதான். பட் விழ ஆரம்பிச்சு இன்னும் நைட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ டிராஃபிக்கும் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் மெதுவாக போகணும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிடும் வண்டி. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நின்று செயின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காருக்கு வந்து டயருக்கு வந்து செயின் போடணும். செயின் போட்டால் அந்த ஃப்ரிக்ஷனில் வந்து கார் வந்து நல்லா போகும். ஆனால் வந்து ரொம்ப மேண்டிட்டரின்னு சொல்லலை. பார்த்திங்களா, டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேண்டிட்டரின்னு சொல்லலை. மேண்டிட்டரின்னு சொன்னால் நம்ம போடலான்னு நம்மளும் வண்டியில் வச்சுருந்தோம். ஆனால் நம்மளது வந்து எஸ்யூவி, அது இல்லாமல் டயர் வந்து புது டயர் போன வருஷம் தான் மாற்றணும். நல்லா பல்லு பெருசாக இருந்ததுவே க்ரிப் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ரோட்டில் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக பறக்குதுல, இதுக்கு பேர் வந்து ஹெய்ஸ் அப்படிம்பாங்க. அப்படி பறக்குது பாருங்கள், காற்று அப்படியே ஒரு மாதிரி தள்ளி ரோடை க்ளீன் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. ஏதோ வந்து ரோட்டில் இருக்க ஸ்னோவெல்லாம் தள்ளி விடுற மாதிரி. இது ஹெய்ஸ். இது ரொம்பவே டேஞ்சரான கண்டிஷன் தான். கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் ஓட்டணும். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செயின் இல்லாதவங்கலாம் வந்து கொஞ்சம் மெதுவாக, செயின் இருந்தாலுமே கொஞ்சம் பேருக்கு பயமாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மாமா சூப்பராக ஓட்டினார். என்னென்னா போய்கிட்டே இருந்தால் தெரியாது, நீங்கள் நிப்பாட்டிட்டு கார் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு சின்ன ஜர்க் கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நமக்கு வந்து நம்ம வண்டி பெரிய வண்டி ப்ளஸ் புது டயருங்கிறதுனால நமக்கு இப்போதைக்கு செயின் தேவையில்லை. பட் வேணும்னா இறங்கி போட்டுக்கலாம். எப்படி பறக்குது பாருங்கள் ஹெய்ஸுங்கிறது. இதுதான் ஸ்னோ பனி புயலா, இதுக்கு பேர் என்ன தமிழில் என்னன்னு தெரியல. பனி அலை இது பேர். இங்கே பாருங்கள், ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் பார்த்தோம். அதனால் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்பவே ஸ்லோவாகிடுச்சு. இந்த டிராஃபிக்னால தான் நமக்கு வந்து ரொம்ப டிராஃபிக் அங்கே லேட் ஆச்சு. இங்கே ஏதோ வந்திருக்கு, ஆம்புலன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரும்போது சூப்பராக வந்துட்டோம், போகும்போது ரொம்ப டிராஃபிக் காமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்னோவில் நிறைய பேர் வண்டியை விட்டுருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 3 ஆக்சிடெண்ட் காமிச்சிது. இறங்கி போகிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் அப்படி சொல்லிடுச்சு. டிராஃபிக் காமிச்சிது. சிக்னல் நான் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலையும் சிக்னல் கிடைக்காது. ஒரு மெயின் ஒவ்வொரு இடத்துல வரும்போது நம்ம டிராஃபிக்கை அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். பார்த்திங்கன்னா எல்லா காரும் இந்த கார்லாம் நிப்பாட்டிட்டாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் ஓட்டுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா தே ஜஸ்ட் செட் ஓகே இட்ஸ் நாட் சேஃப் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓரம் கட்டிட்டாங்க. இந்த கார் தான் அடிபட்டிருக்கு, பாவம் இவ்வளோ அடிபட்டிருக்கு.
சின்ன வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செடான்லாம் வந்து போகாது, நல்லா வழுக்கும், அப்படி இழுத்து விட்டுரும் வண்டியை. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வரணும். இதில் என்னென்னா நல்ல வேலை மாமா வந்து ஓட்டிகிட்டு வந்தார். இதே இப்போ நான் ஓட்டியிருந்தேன்னு வச்சிங்களேன், இந்த குளிர்லேயே பக்கத்தில் உட்காந்துருந்தவங்களாம் சொட்ட நனைஞ்ச அளவுக்கு வேர்த்துருக்கும். அவ்வளோ பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கு அவரே பெட்டர், சேஃப் டிரைவர் அப்படி சொல்லிட்டு அவரே ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ அடுத்த காரு, இது 2வது ஆக்சிடெண்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் வளைஞ்சு போய் முட்டிக்கிச்சு, அவங்களால எடுக்க முடியல. எடுத்தால் சின்ன டயர் பார்த்திங்களா, எடுத்தால் வளையுது. அதனால் எல்லோரும் சேர்ந்து அந்த காரை தூக்கி நடுவில் விட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சில கார்லாம் வந்து சில பேர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக ஓட்டும்போது அவங்க பின்னாடியே போகும்போது ரொம்ப இது நல்லா, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். நமக்கு முன்னாடி போகிற கார் பின்னாடி என்ன வண்டி பாருங்கள், இது ஸ்னோ ப்ளோவர். இது வந்து ஸ்னோ வந்து ரோடு ஓரமாக தள்ளி விட்டுரும். ஸோ பாதை ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இது தாங்க ஃப்ளரீஸ் பாருங்கள், எப்படி விழுந்துக்கிட்டே இருக்காது. நிறைய பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து மெல்ட் ஆகலை, ஆல்மோஸ்ட் ஸ்னோக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு நிறைய. அது அப்படியே கார் மேலே போட்டு இப்போ சைட்லலாம் பாருங்களேன், கொஞ்ச நேரம் கார் நின்று கார் கவர் ஆகிடும், அந்த அளவுக்கு பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பராக இதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம். போகிறப்ப அந்த என்ஜாய்மெண்ட் வர்றப்போ எப்படா கீழே இறங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவ்வளோ வந்து டிராஃபிக் ஜாஸ்தியானதுனால கொஞ்சம் அப்படியே அம்மாடா வீடு போய் சேருவோமா அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம 2 மணி நேரத்தில் வீடு போய் சேர வேண்டியது 4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இந்த ஆக்சிடெண்ட்ஸ்னால பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம போகும்போது இந்த ரோடெல்லாம் எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம், வியூவோடு அவ்வளோ நல்லா இருந்த ரோடு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்னோவாயிட்டு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சு. ஸ்னோ ஸ்டாமில் ட்ரைவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி நல்லா பாருங்களேன் எப்படி அடிக்குது சைடில். அவ்வளோ இது லக்கு தான். யூஸ்வலாக வந்து நம்ம போகிறப்ப வந்து வெதர் பார்த்துட்டு போவோம். ஸ்னோ ஸ்டாம்லாம் இருந்தால் நம்ம போக மாட்டோம். இன்றைக்கி ஸ்டாம் இல்லைன்றதுனால தான் நம்ம போகணும். கொஞ்சம் பிரேக் எடுப்போம்னு நம்மளும் சைடில் ஒரு வாட்டி பிரேக் எடுத்தோம். இப்படி கொஞ்சம் இறங்கி ஸ்ட்ரெச் பண்ணோம். நம்ம சேனலில் ஸ்னோவில் எழுதி அங்கே ஒரு முத்திரையை போட்டுட்டு திரும்பவும் தொடங்கணும் நம்ம பயணம். பார்த்திங்கன்னா இங்கே வர வர ஸ்னோ குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து அந்த ஃபாகியாக ஆரம்பிச்சு ரோடே தெரியல, விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஹசார்ட் லைட்லாம் போட்டுகிட்டே வந்ததுனால நம்ம அப்படியே கொஞ்சம் இடைவெளி விட்டு கார் பின்னாடியே போனோம்னா வந்துட்டோம், கீழே மலையை விட்டு இறங்கிட்டோம். ஸோ இப்போ சிட்டி லைட்ஸோட வியூ சூப்பராக இருக்குது. சக்கன்னு இப்போ வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஸ்னோ ஸ்டாம் வீடியோவை நீங்கள் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட இந்த பனி கிராம வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, பாய்.